அனைவருக்கும் வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல் மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக்கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல் இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்கே இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்குது. அந்த நிழற்குடை என் பேரன்பிற்குரிய சகோதரன் KS அதிகமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நெகிழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் படம் பார்த்து எல்லோரும் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி சிறிய படங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வெளியிடுறார் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிடும் அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அப்படி தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடித்தாங்க, அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஏன்னா அது அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்குது. அது அப்படி தான் இருப்பாங்க நேச்சுரலாக. அவர் குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்தளவுக்கு ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறையா விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.